والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் நாம் வாழும் காலமெல்லாம் ஈமானுடன் தக்வாவுடன் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களில் பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். வெவ்வேறு விதமான அவர்களுக்கு மத்தியில் உண்டான எண்ணங்கள் இருக்கின்றது. வெவ்வேறு விதமான விஷயங்களை அவர்கள் பிரியம் கொள்கின்றார்கள். சிலர்கள் தன்னுடைய பெற்றோரை விரும்புவார்கள், சிலர்கள் தங்களுடைய பிள்ளைகளை விரும்புவார்கள், தங்களுடைய குடும்பங்களை நேசிப்பார்கள். இன்னும் சிலர்கள் தான் சம்பாதித்த சொத்துக்களை, தொழில்துறைகளை அவர்கள் விரும்புவார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப தான் எதனை பெரிதாக நினைக்கின்றார்களோ அதனை அவர்கள் நேசிப்பார்கள். அப்படி மனிதர்களுடைய நேசங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு முஃமின்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்றான். என்னவென்றால், உல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள் முஃமின்களிடத்தில், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய் தந்தைகள், வஅப்னாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வயஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள், வஅஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவி, வஅஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்கள், வஅம்வாலுன் தரஃப்துமூஹா நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய சொத்துகள், وَتِجَارَةَ تَخْشَوْنَ كَسَادَهَا وَمَسَاكِنَ تَرْضَوْنَهَا நீங்கள் வியாபாரம் செய்து லாபம் வருமா அல்லது நஷ்டம் வருமா அப்படிங்கிற அந்த பயத்தோடு நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய வியாபாரங்கள், தொழில் துறைகள், இன்னும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் கட்டிய உங்களுடைய வீடுகள், இவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, இவையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் விட இது உங்களுக்கு பிரியமாக இருந்தால், வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் போருக்காக வேண்டி செல்லக்கூடியதற்கு ஜிஹாதின் பக்கம் இதனை விட
இது முன்னாடி சொன்னது இதுவெல்லாம் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, எதிர்பார்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் மனிதன் என்னெல்லாம் நேசிப்பானோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு பட்டியலிட்டு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இவை அனைத்தையும் காட்டிலும் அல்லாஹையும் ரசூலையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதாக முஃமினுக்கு கட்டளையிடுகின்றான். நீங்கள் உலகத்தில் எதுவெல்லாம் நீங்கள் நேசிப்பிருக்கின்றீர்களோ, குடும்பங்கள், மனைவி மக்கள்கள், பிள்ளைகள், தாய் தந்தைகள், உங்களுடைய சொத்துகள் அனைத்தையும் விட அல்லாஹு ரசூல் உங்களுக்கு பிரியமில்லை என்றால், இதனைக்கு அல்லாஹு ரசூலை விட அது உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருந்தால், உலகத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், இந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் இங்கே மூமின்களுக்கு ஒரு கட்டளையை சொல்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நேசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட அல்லாஹையும் ரசூலையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் ஒருபடி மேலாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், ஒரு முஃமினுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஒருபடி மேலாக சொல்கின்றான். அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அன்-நபியு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தெரியுமா? மூமின்களுக்கு அவர்கள் யார் தெரியுமா? மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உயிர்களை விட அவுலா, அவர்கள் மேன்மையானவர்கள், முதன்மையானவர்கள். மூமின்களுக்கு, ஒரு மூமினுக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய உயிரை காட்டிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையானவர்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு மிகவும் நெருக்கமானது இந்த உயிர், தன்னுடைய உயிர் தான். மற்றவர்களை நேசிப்பதை காட்டிலும் ஒரு மனிதன் தன்னை அவன் அதிகம் நேசிப்பான். அதற்காக வேண்டி அவன் ஓடுகிறான், நல்ல சம்பாதிக்கிறான், சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய லட்சியத்தை நோக்கி, தன்னுடைய இலக்கை நோக்கி அவன் ஓடுகிறான். இதனையெல்லாம் காட்டிலும், தன்னுடைய உயிரை காட்டிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு சொல்கின்றான். சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தில் இவைகள் எல்லாம் காட்டிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிருக்கும் மேலாக இருக்கின்றார்களா? சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய லட்சியம், நாம் நல்ல சம்பாதிக்க வேண்டும், தவறல்ல. நான் நல்ல லட்சியம், நான் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும், ஒரு லட்சியத்தோடு நாம் இருக்கின்றோம், அது தவறல்ல. இதனை காட்டிலும், உங்களுடைய உயிரை காட்டிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் அவர்கள்தான் உங்களுக்கு முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உண்மையான நேசத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசிக்க வேண்டும். இன்றைய உலகத்திற்காக வேண்டி நாம் ஓடுகின்றோம். அதனை காட்டிலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மையாக நேசிக்கின்றோமா என்றால் அதில் நாம் கேள்விக்குரியதான். எப்பொழுது நாம் நம்முடைய உயிருக்கு மேலாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் உண்மையான முழுமையான ஈமானாக அது மாறும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முழுமை பெற்ற ஒரு முஃமினாக நாம் மாற வேண்டாமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முழுமையான ஈமானுடையவர்களாக மாறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே,
என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக என்னுடைய இந்த உலகத்தை காட்டிலும் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமடையவில்லை உமர் அவர்களே. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கின்றதோ அத்தகைய அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக, உங்களுடைய உயிரை காட்டிலும் நேசத்திற்குரியவனாக ஆகாதவரை உங்களுக்கு உங்களுடைய உயிரை காட்டிலும் உங்களுடைய நேசத்திற்குரியவனாக நான் ஆகாதவரை உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமடையாது என்பதாக சொன்னார்கள். அதன் பின்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபைன்னஹுல் அல்ஆன், நான் இப்பொழுது சொல்கின்றேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை காட்டிலும் நீங்கள்தான் என்னுடைய உயிருக்கும் மேலாக நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன் யா உமர், இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமடைந்திருக்கின்றது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, தன்னுடைய உயிருக்கும் மேலாக சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். ஒரு மனிதனுடைய வீட்டில் தீ பிடித்து எரிகிறது என்றால் அவன் முதலில் என்ன செய்வான்? அவன் சம்பாதித்த சொத்துகள், பத்திரங்கள், நகைகள் இருந்தால், தங்கம் இருந்தால், தன்னுடைய சொத்து மதிப்புகள் ஏதாவது வீட்டில் இருந்தால் அதனை அவன் எடுப்பதற்கு முயற்சிப்பான். அதனை எடுக்க முடியவில்லை, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் அந்த நேரம் இருக்கிறது என்றால் அவனுடைய சிந்தனையில் முதல் என்ன ஓடும்? தன் சம்பாதித்து வைத்த தன்னுடைய சொத்தை காட்டிலும் தன்னுடைய உயிர்தான் அவனுக்கு பெரிதாக தெரியும். அந்த தருணத்தில் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் அவன் முயற்சி செய்வான். அதுபோல தன்னுடைய உயிரை காட்டிலும் சஹாபாக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அருமையான கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசித்தார்கள் என்றால், நம்மிடத்தில் எல்லாம் கேட்டால் உங்களுக்கு மிகவும் பிடித்த நாள் எது என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளை சொல்லுவோம், அல்லது ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு நாளை, ஒரு தருணத்தை நாம் சொல்வோம், ஏதோ ஒரு நாளை சொல்வோம் அல்லவா? ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுக்கு மிகவும் பிடித்த நாள் எது என்பதாக அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மிகவும் பிடித்த நாள் திங்கட்கிழமை என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அதுவும் எப்பொழுது சொன்னார்கள் என்று தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தில், தன்னுடைய மரணத்தினுடைய தருவாயில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதனை சொன்னார்கள். சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், இன்றைக்கு என்ன நாள் என்பதாக. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், தந்தையே, இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதாக. அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஃபைன் முத்து மின் லைலத்தி, நான் இன்று இரவு மரணித்தால், வஃபாத்தானால், ஃபலா தன்தஸிரு பியல் அகத், நீங்கள் என்னை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் தாமதிக்காதீர்கள். இன்று இரவு திங்கட்கிழமை மரணித்து விட்டால், வஃபாத்தாகிவிட்டால், என்னை நீங்கள் அடக்கம் செய்வதற்கு நீங்கள் தாமதிக்க வேண்டாம், நீங்கள் என்னை அடக்கம் செய்து விடுங்கள். ஏன் தெரியுமா? فَإِنَّ أَحَبَّ الْأَيَّامِ وَاللَّيَالِي إِلَيَّ أَقْرَبُهَا مِنْ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم. எனக்கு மிகவும் நாட்களிலேயே எனக்கு மிகவும் பிரியமான நாட்கள் எது தெரியுமா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருங்கிய நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்புடைய இந்த திங்கட்கிழமை நாள்தான் எனக்கு மிகவும் பிரியத்திற்குரிய நாள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய மரணத்தினுடைய தருவாயிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்திருந்த விஷயங்களை நேசித்திருந்தார்கள் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் நேசிக்கவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்திருந்த விஷயங்களையும் சஹாபாக்கள் நேசித்திருந்தார்கள். சகோதரர்களே, என்றால் எந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு யௌமல் இஸ்னைன், நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு வையுங்கள் என்பதாக சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌம உலித்து ஃபீஹி, ஏனென்றால் அன்றைய தினத்தில் தான், அன்றைய நாட்களில் தான் நான் பிறந்தேன் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திங்கட்கிழமை நோன்பு வைப்பார்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் பிறந்த தினத்தன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைப்பார்கள். தானும் நோன்பு வைத்தார்கள், சஹாபாக்களுக்கும் ஏவினார்கள், நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு வையுங்கள், நான் அன்று பிறந்தேன் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருந்தார்கள் என்பதனை பாருங்கள். ஒரு தடவை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுடைய மகனார் சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் இடையில வாகனத்தில் போகும் பொழுது சில இடங்களில் வாகனத்திலிருந்து இறங்கி எதையோ ஒன்று தேடுற மாதிரி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேடுவார்கள். தேடிவிட்டு கடைசியில் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அவர்கள் தொழுகுவார்கள். கேட்கப்பட்டது, அவருடைய மகன் கேட்டார்கள், அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, ஏன் எதையோ தேடுற மாதிரி நீங்கள் இறங்கி தேடுறீங்களே, இப்படி தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நீங்கள் போய் தொழுகிறீங்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கப்பட்டது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ஹாதல் மௌதி', நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் தொழுததை நான் பார்த்திருக்கிறேன், எனவே நானும் அந்த இடத்தில் தொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நான் உயிர்ப்பிக்கிறேன், ஹயாத்தாக்குகிறேன் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இன்னும் மதீனாவிற்கு செல்லக்கூடிய சில சமயங்களில் திடீரென்று ஒரு மரத்தடியில் அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி. அதாவது நீண்ட தூரம் பயணித்திருக்க மாட்டார்கள். மதீனாவிலிருந்து மக்காவிற்கு நீண்ட தூரம் இருந்தாலும் அந்த பயணத்தினுடைய நீண்ட தூரம் ஆகியிருக்காது, கொஞ்ச தூரம்தான் போயிருப்பாங்க. கொஞ்ச தூரம் போயிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு மரத்தின் நிலத்தின் அடியில் அமர்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்கு பிறகு சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி தங்களோடு பயணத்தில் வந்தவர்களை அழைத்து செல்வார்கள். கேட்கப்பட்டது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில், அப்துல்லா அவர்களே, ஏன் நீங்கள் இன்னும் நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் இந்த இடத்தில் இந்த மரத்தின் அடியில் நீங்கள் ஓய்வெடுக்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் இந்த மரத்தின் அடியில் இந்த நிழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்தார்கள், எனவே நானும் அந்த மரத்தின் அடியின் கீழ் நான் ஓய்வெடுக்கிறேன் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். ஆனால் நம்ம இடத்துல சொல்லப்பட்டால் உம்ராவுக்கு போகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இந்த பள்ளிவாசலில் தொழுதிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இடத்துல சொல்லப்பட்டா அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேட்குற மாதிரி நம்ம கேட்டுட்டு போயிடுறோம்.
இல்லைங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் இபாதத்து செய்திருக்கின்றார்கள், அல்லாஹுவை வணங்கியிருக்கின்றார்கள், இபாதத்து புரிந்திருக்கின்றார்கள் என்று கேட்டாலும் கூட இபாதத்தினுடைய விஷயங்களிலும் கூட நாம் செய்தியை கேட்பதை போல நாம் கேட்டுவிட்டு கடந்து செல்கின்றோமே. ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பின்பற்றினார்கள். சகோதரர்களே, மதீனாவிற்கெல்லாம் சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இபாதத்துகளுடைய நிறைய இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களை எல்லாம் நாம் பார்த்துவிட்டு செய்தியாகத்தான் கடந்து விட்டு வருகிறோம். இன்னும் என்னவென்றால், அங்கிருந்து கொண்டு நாம் புகைப்படங்களை எடுத்துக்கொள்கின்றோம். வேண்டாம் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸை எதிர்பார்க்கின்றான் மூமின்களிடத்திலிருந்து. அந்த இஹ்லாஸ், அந்த மன தூய்மை, அந்த நேசம் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அது இருந்ததின் காரணத்தினால் சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள். எல்லா சஹாபாக்களும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நாமெல்லாம் என்ன கேட்போம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் நம்மை போன்றவர்களெல்லாம் நாம் என்ன கேட்போம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும், சொர்க்கம் கிடைக்கணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க என்பதாக நாம் கேட்போம் அல்லவா? ஆனால் சஹாபாக்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன கேட்டார்கள் என்று தெரியுமா? நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதனை காட்டிலும், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதனை காட்டிலும் அவர்களுடைய கவலை எதில் இருந்ததென்றால், நாயகமே, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாளை மறுமையில் நீங்கள் மிக அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள், நாங்களுமோ அந்தஸ்தில் மிகவும் தாழ்ந்தவர்களாக இருப்போம் நாங்கள். எனவே நாங்கள் உங்களை சந்திப்பது யா ரசூலல்லாஹ்? நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் யா ரசூலல்லாஹ் என்பதாகத்தான் அவர்களுடைய கவலை இருந்தது. சொர்க்கம் கிடைக்க வேண்டும், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதாக அவருடைய எண்ணம் இல்லை. சஹாபாக்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலேயே உங்களை பார்க்க முடியுமா? அந்த அந்தஸ்து எங்களுக்கு பாக்கியம் கிடைக்குமா என்பதாகத்தான் அவர்களுடைய எண்ணம் இருந்தது. சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் இப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிவிட்டான். மை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகின்றார்களோ அவர்கள் நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு அவர்களுடன் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால் அவர்களுக்கு இந்த வாக்கியத்தை வழங்கினான். நாமும் அல்லாஹையும் ரசூலையும் நாம் பின்பற்றினால், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நாம் அடிபணிந்தால், நாமும் மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும் பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். சகோதரர்களே, அது அல்லாஹ் தன்னுடைய அருளினால், தன்னுடைய ரஹ்மத்தினால் நமக்கு கொடுத்த, அது இந்த உம்மத்திற்கு கொடுத்த அது பாக்கியம். சகோதரர்களே, கணித்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம்? நம்முடைய வீடுகளில் வாழ்கின்ற இளைஞர்களிடத்தில், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் கேட்டால், ஒரு நடிகரை பற்றி கேட்டால், அவருடைய பெயரை சொல்லி கேட்டால், அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறார், தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு விளையாட்டு வீரர், அவர் எத்தனை ரன் அடித்திருக்கிறார், எத்தனை கோல் அடித்திருக்கின்றார் என்பதனை பற்றி அவனுடைய விரல் நுனியில் அவன் வைத்திருக்கின்றான். பிழை இல்லாமல் அதனை அப்படிக்கப்படி அவன் சொல்கின்றான். ஆனால் அதே இளைஞனிடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஆண் மக்கள் இருந்தார்கள், எத்தனை பெண் மக்கள் அவர்களுக்கு இருந்தது என்பதாக கேட்டால், நம்முடைய இளைஞர்கள் எத்தனை பேர் சொல்கின்றார்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்மளுடைய இளைஞர்களிடத்தில், நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எதனை விதைக்க வேண்டும்?
நடிகர்களுடைய பிம்பத்தை, இந்த உலகத்தினுடைய மோகத்தினுடைய பிம்பத்தை விதைப்பதை காட்டிலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸ ஹிஸாலின், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் 3 விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். தபரானி ஹதீஸில் வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்பு நபியுக்கும், உங்களுடைய நபியின் நேசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபியினுடைய குடும்பத்தாருடைய நேசத்தை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வகிராஅத்தில் குர்ஆனி, இன்னும் குர்ஆன் ஓதுவதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த 3 விஷயங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தை, அவர்களுடைய நேசத்தை, அன்பை சிறு வயதிலேயே அவர்களுக்கு நாம் பதித்து விட்டால் அவர்கள் பெரியவர்களானாலும் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள், போதையின் பக்கம் அவர்கள் செல்ல மாட்டார்கள். இன்றைக்கு நமது சமுதாயத்திலும் கூட போதையின் பக்கம் செல்கின்றார்கள், போதைப் பொருள்களை அவர்கள் உபயோகிக்கின்றார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு ரோல் மாடல் யாராக இருக்கின்றார்கள்? சினிமாவினுடைய நடிகர்கள் தான் அவர்களுக்கு ரோல் மாடலாக அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். அந்த பிம்பத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த கற்பனையிலே அவர்கள் வாழ்கின்றார்கள். வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றார்கள். இங்கேயும் தங்களுடைய வாழ்க்கையில், இம்மையிலும் தங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகின்றார்கள், நாளை மறுமையிலும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நாசப்படுத்துகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தை அவர்களுக்கு நீங்கள் உள்ளத்தில் வைத்து விடுங்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம் இருந்தால் எந்த ஒரு பாவமான காரியங்களும் அவர்களிடத்தில் வராது. ஒரு பாவத்தை செய்ய போனால் இது என்னுடைய ஹபீபிற்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பிடித்தமானது அல்ல. போதையின் பக்கம் சென்றால் நெருங்கவும் கூட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதையை தடுத்திருக்கின்றார்கள் என்பதாக அவன் ஒதுங்கி நிற்பான். பெரும் பாவங்களில் இருந்தும் அவன் ஒதுங்கி நிற்பான். சகோதரர்களே, ஏன்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம் உள்ளத்தில் இருப்பதன் காரணத்தினால். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை நீங்கள் இப்பொழுதிருந்தே நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நமக்காக வேண்டி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி, இந்த உம்மத்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை, பகிரங்கமான ரகசியமான பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து அருள் புரிவானாக என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த துஆவை கேட்டு மிகவும் ஆனந்தப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஆனந்தத்தில், அவர்களுடைய மகிழ்ச்சியில் அவர்களுடைய தலை மடியில் முட்டும் அளவிற்கு அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். ஹதீஸில் வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷாவே, இந்த ஒரு துஆவிற்காக வேண்டித்தான் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றீர்களா என்பதாக கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் அல்லவா என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, இதோ நான் உங்களுக்கு செய்த இந்த துஆ இருக்கிறதல்லவா, நான் ஐவேளை தொழுகைக்கு பிறகும், அணுதினமும் நான் ஐவேளை தொழுகைக்கு பிறகும் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் பிறப்பதற்கு முன்பே நமக்காக வேண்டி துஆ செய்தவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த உலகத்தில் இருப்பதும், ஹயாத்தோடு உயிரோடு இருப்பதும் உங்களுக்கு நன்மைதான். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் உங்களுக்கு நன்மைதான் என்பதாக சொன்னார்கள். ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் இங்கே ஹயாத்தோடு உயிரோடு இருக்கும்போது உங்களிடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். நீங்கள் மரணித்து விட்டால், வஃபாத்தாகிவிட்டால் நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடுவீர்களே என்பதாக. அப்பொழுது எப்படி உங்களிடம் இருந்து நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அந்த சஹாபி அறியாமல் கேட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய உடல் மண்ணிற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நபிமார்களுடைய உடல் மண் ஒருபோதும் திங்காது, அது தீண்டாது. நான் வஃபாத்தாகிவிட்டாலும் உங்களுடைய அமல்கள் என்னிடத்தில் எடுத்து காட்டப்படும். நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தீர்கள் என்றால், நல்ல அமல்கள் செய்தீர்கள் என்றால், நான் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நான் நன்றி செலுத்துவேன். நீங்கள் பாவம் செய்திருந்தால் அதுவும் என்னிடத்தில் எடுத்து காட்டப்படும். உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி நான் துவா செய்வேன் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பாவம் செய்தால் நமக்காக வேண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரௌலாவிலிருந்து நமக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை கியாமத்து நாளில் மறுமையில் எல்லோரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லக்கூடிய தருவாயில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் யா உம்மத்தி யா அல்லாஹ், எனது உம்மத்தை நீ பாதுகாப்பாயாக என்பதாக நமக்காக வேண்டி துவா செய்வார்கள். கியாமத்து நாளில் ஒரு தாய், ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையை கண்டால் விரண்டோடுவான். ஒரு பிள்ளை தன்னுடைய பிள்ளைகளை கண்டால் விரண்டோடுவான். சகோதரனை கண்டால் விரண்டோடுவான். அப்படி விரண்டோடக்கூடிய அந்த கியாமத்து நாளில் நமக்காக வேண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் பிறப்பதற்கு முன்பும் நமக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள், இன்றைக்கும் நமக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள், நாளைக்கு மறுமையிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்கின்றோம்? அப்படிப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கின்றோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசியுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒருபடி மேலாக அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய உயிருக்கும் மேலாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.